எங்க மாமா உயிருக்கு ஆபத்து வந்துடுமோன்னு பயந்தரம்மா. காரணம் எதையும் பொய்யா சொல்ல தெரியாம மாமாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டா. இது எல்லாத்தையுமே வள்ளி இப்பதான் என்கிட்ட சொன்னா. ரமா, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அழாதம்மா, அழாத. நம்ம குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணிக்க தயாரா இருந்த ஜெயச்சந்திரன் மாமா மேல நான் உயிரே வச்சிருக்கேன்மா. அவரை கொண்டுனா என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடந்தா வள்ளி அப்பா மாமாவை வெட்டிடுவாருன்ற பயம் எனக்கு. அதனாலதான் நான் மாமாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. ரமா, அழாத ரமா. உன் மேல எனக்கு இப்ப எந்த கோபமும் இல்லம்மா. அழாதம்மா, அழாத. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. இல்லம்மா, நீதான் என்ன மன்னிக்கணும். உன் தியாகத்தை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் மரமண்டி ஆயிட்டேன். உன்னை என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடு. சும்மாதான் பிடிக்கலன்னு சொன்னேன்னு என் பிள்ளைக்கு தெரிஞ்சா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? ரமா, நீ ஐயாவோட பொண்ணு. யாரோ ஒருத்தர் ஜெயச்சந்திரன் மாமாவை வெட்டிடுவேன்னு சொன்னா அதுக்காக பயந்துடலாமா நீ? அதனால நீ ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? அப்படி யாராவது ஜெயச்சந்திரன் மாமா மேல கை வச்சிட முடியுமா? அப்படியே வச்சாலும் ஐயாவும் நானும் சும்மா விட்டுடுவோமா? மாமா யாரு? ஐயாவோட மாப்பிள்ள. யாருக்காவது தொட தைரியம் வருமா? அப்படியே தொட்டாலும் உன் அக்கா நான் சும்மா விட்டுடுவேனா? அக்கா, நானும் இந்த விஷயத்த உங்ககிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லணும்னு தான் நினைச்சேன். திருவிழால ஐயா உயிருக்கே ஆபத்து வந்ததே ஜெயச்சந்திரன் மாமா ஏமாத்திரம் தான். நான் இந்த விஷயத்த பெருசுப்படுத்தாம எனக்குள்ளேயே தீர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது ஜெயச்சந்திரன் மாமா கிட்ட. யாரும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். ரமா ஆரம்பத்துல இருந்து என் மேல உயிரியே வச்சிருக்கா. அதனாலதான் அவ வாழ்க்கையை தியாகம் பண்ண முடிவு பண்ணிருக்கா. ரமா என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு நான் ரமாவை புரிஞ்சுக்காத மடையன் ஆயிட்டேன். என்ன ரமா பிடிக்கலன்னு சொன்னதும் நான் உடனே நம்பிட்டேன். ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சிருக்கணும். யோசிக்காம அவசரப்பட்டு அம்மா கிட்ட நான் சொல்ல அம்மா அதை பெருசாக்கி இப்ப அத்தைக்கு உடம்பு சரியில்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீங்க எல்லாரும் தான் என்ன மன்னிக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஐயாவுக்கு தெரிய வேணாம். அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும். கேட்டியா ரமா, உன் மாமா உன்னை எப்படி எல்லாம் தலையில தூக்கி வச்சு பேசுறான்னு? என் புள்ள கூட நீ சந்தோஷமா வாழ போறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. எது எப்படியோ நமக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்புலாம் தீர்ந்துருச்சு.
இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிற வேலையை பாப்போம். ஆமாமா, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. நான் வரேன், நீ ரொம்ப வேலை இருக்கு. வரேறமா, வாடா, வா 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 வரேன் அத்தை. போய் கல்யாண வேலை பார்க்கலாம், வா. என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையே? உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல ரமா. நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. இனிமேல இதை யார் கழுத்துலயும் கட்டுறதுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லம்மா. இனிமேல இதுக்கு வேலையே இல்லம்மா. உன் கழுத்துல இருந்ததால உன்னோட நினைவா இதை எப்பவும் நான் பாதுகாப்பா வச்சிருப்பேம்மா. அம்மா, நான் சென்னைக்கு போறேம்மா. இப்ப நான் யாருக்கிட்டம்மா போயிட்டு வரேன்னு சொல்றது? நான் வெளியே போகும்போதெல்லாம் பத்திரமா போயிட்டு வான்னு வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைப்பியம்மா. ஆமா, நீயும் சென்னைக்கு வரும்னு சொல்லியாமா. அப்புறம் ஏமா என்ன அவசரப்பட்டு விட்டுட்டு போயிட்டேன்? இப்ப நான் மட்டும்தாம்மா போறேன். நீ வாழ்ந்த இந்த வீட்டுல நீ இல்லாம என்னால இருக்க முடியலம்மா. அது மட்டும் இல்லாம ரமாக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்துல என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்லம்மா. அதனாலதாம்மா நம்ம வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு போறேன். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. வெற்றி, வெற்றி, நில்லுப்பா. எங்கப்பா பையோட கிளம்பிட்ட? சென்னைக்கு போறேன் ஆயா. என்னப்பா இந்த ஊரு விட்டே சொல்ற? போறேன். என்னப்பா ஊரை விட்டு போறியா? என்னப்பா திடீர்னு இந்த முடிவு? நாங்கெல்லாம் இல்லையா? இன்னைக்கு அவனை எங்க வெளியில கூட்டி போண்டா. ரொம்ப சோகத்துல இருக்கான். ஏய், என்னடா பண்ணிட்டவன்? வெற்றி, என்னடா வெற்றி, பேக்ல எடுத்துட்டு எங்கே கிளம்பிட்ட? சென்னைக்கு போறேன்டா பாஸ். சென்னைக்கா? எங்க யார்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல, நீ மட்டும் சென்னை கிளம்பிட்ட? நீ ஒண்ணு போவன. நீ பேக் குடுடா 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 பாஸ். வீட்ல இருந்து அம்மா ஞாபகம் அதிகமா வருது. என்னை விட்டுடுங்க, நான் கிளம்புறேன். ஏன்பா வெற்றி, உனக்கு இப்ப விவரம் தெரியுது போறேன்னு சொல்ற. உங்க அப்பா சாகும் போது உனக்கு 3 வயசு. உன் அம்மா உன்னை என்கிட்ட விட்டுட்டு தான் நடுவுக்கு போவா. உன் அம்மா விட 10-12 வயசு வரைக்கும் நாங்க தான்ப்பா வளர்த்தோம். நாங்களும் உனக்கு அம்மா மாதிரி தானே. எங்க கண்ணு முன்னாடி நீ சாப்பிட மாட்டேன் அடம் பிடிப்ப. இப்ப நீ வெளியூர் போயிட்டா உன்னை யாருப்பா கவனிப்பா? நீ இங்கே இருப்பா, எங்களோடயே இருப்பா. நீங்க எல்லாரும் என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறது எனக்கு என் அம்மாவே வந்து சொல்ற மாதிரி இருக்கு. நான் இப்ப வேலைக்கு தானே போறேன், எதுக்கு இப்படி கவலைப்படுறீங்க? மாசம் ஒரு தடவை உங்க எல்லாரையும் வந்து பாக்குறேன். தினமும் பசுக்கு போன் பண்றேன். நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். இதுக்கு மேல நீ தான்ப்பா முடிவு பண்ணணும். உன் ஆத்தா எல்லாருக்கும் நல்லது செஞ்சா, அதான் சீக்கிரம் போய் சேர்ந்துட்டா. இதுக்கு மேல உன் இஷ்டம் தம்பி. வாடி நம்ம போவோம். ஏண்டா, இந்த அம்மா உனக்கு இவ்வளவு தூரம் சொல்றாங்க, இங்க உள்ளவங்க உனக்கு இவ்வளவு ஆதரவா இருக்காங்க, நீ சென்னைக்கு போறேங்கிற. அவங்கள விடுறா, உன் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இல்லையாடா? உடனே நாங்க பாத்துக்க மாட்டோமாடா? சென்னைக்கு போவேனாண்டா? இல்லடா, நான் போய்தான் ஆகணும். மச்சான், உனக்கு நல்லது கிட்ட நாங்க பாத்துக்கிறேன்டா. நீ இங்கே இருடா. சாரிடா. நாங்க இவ்வளவு தூரம் சொல்லி நீ போறேன்றல, அப்ப நம்ம பழகின பழக்கத்துக்கு இதான் மரியாதை. சரிடா மச்சான், நீ போ. நம்ம பழகின பழக்கத்துக்கு மரியாதை கொடுக்கறதா இரு, இல்ல நீ போ. ஆனா ஒண்ணு, உன்னை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டேல, எங்களை பத்தி நீ கவலைப்படாது. எங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, எங்க முகத்துல கூட முழிக்காது. போ, வாங்கடா போ. டேய்,
வேலுச்சாமி, நல்லா இருக்கியா? எப்படி நல்லா இருக்க முடியும்? எப்படியா நல்லா இருக்க முடியும்? அதான் என் பொண்ணு கால் உடைஞ்சு போய் முடமா கிடக்குறாள் ஐயா வீட்டுல. அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும்? எல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்றது? என்ன பண்றதா? ஏயா என்ன பண்றதுன்னு சர்வசாதாரணமா கேக்குற? பொண்ண பெத்தவையா நான். வலியும் வேதனையும் எனக்கு தாயா தெரியும். உங்க பையன் என்னடான்னா ஐயா பொண்ணுகளுக்கு தாலி கட்ட போறான். எப்படி? இங்க பாருங்க குலசேகரன், முதல்ல என் வீட்டுக்கு பொண்ணு கட்டி வந்தது நீங்க. உங்க வார்த்தையை நம்பி என் பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். ஆனா எல்லாருமா மொத்தமா சேர்ந்து கழுத்தை அறுத்துட்டீங்கயா நம்ப வச்சு. ரொம்ப சந்தோஷம். இல்ல வேலுச்சாமி, இல்ல. இப்பவும் சொல்றேன், உன்னையும் பொண்ணைய ஏமாத்துற எண்ணம் எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. வேலுச்சாமி, நான் உன்கிட்ட ஒன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? என் பையன் யார் கழுத்துல தாலி கட்ட நினைச்சாலும் கடைசி நேரத்துல அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து எழுப்பிட்டு உன் பொண்ண அந்த இடத்துல உட்கார வச்சு என் பையன் கையால உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த பாருங்க, சும்மா இந்த வெட்டி விட்டாரெல்லாம் விட்டுட்டு இருக்காதீங்க. உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெளிவா எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. ஆனா இந்த வேலுச்சாமி சும்மா இருக்க மாட்டான். என் கோபத்தை நீங்க பார்த்தது இல்லையா? பாப்பீங்க. இந்த பாருங்க, என் பொண்ணை விட்டுட்டு உங்க பையன் வேற எவ கழுத்துலயே தாலி கட்ட போனா அவன் 2 கையையும் வெட்டி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சு கால் இல்லாத என் பொண்ணு கையால கை இல்லாத உன் பையனுக்கு சோறு ஊட்ட வைக்கிறையா? வேலுச்சாமி, வேலுச்சாமி, யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த குலசேகரன் கிட்டயே குரல் கொடுக்கறியா? ஜாக்கிரதை. இப்ப நான் சொல்றத மட்டும் கேளு. ஐயா பொண்ணு கழுத்துல என் பையன் தாலி கட்ட போற அதே முகூர்த்தத்துல அவன் கையால இப்ப நீ சொன்னியே வெட்டி எரிய போறேன்னு அவன் கையால அதே கையால உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். சும்மா வட்ட வட்ட இதத்தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சு? நடக்கும், நடத்தி காட்டுவேன். முதல்ல என்ன ஜாமீன்ல எடு. எதை சொல்லி நான் உங்களை ஜாமீன்ல எடுக்கிறது? பையனுக்கு கல்யாணம் நடக்க போற சம்பிரதாயங்கள்ல பையனோட அப்பா கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாமீன் கேளு. எல்லாம் சரிதாங்க. ஜாமீனை வாங்கிடலாம், உங்களை வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனா கல்யாணத்துல ஐயா இருப்பாரு, அவரை மீறி உங்களால என்ன பண்ண முடியும்? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. நான் சொல்றத நீ செய்வியா? இந்த பாருங்க, என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரே ஒரு பொய் சொல்லணும். என் பையன் உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை வார்த்தை காட்டி கெடுத்துட்டான்னு சொல்லணும். அதையும் உன் பொண்ணு வாயாலேயே சொல்ல வைக்கணும். சொல்லுவாளா? ஏங்க என்ன சுயநலவோட தான் பேசுறீங்களா நீங்க? ஒரு பெத்த அப்ப பொண்ணு கிட்ட போய் ஏமா ஜெயச்சந்திர உன்னை கெடுத்துட்டான்னு 10 பேருக்கு முன்னாடி போய் சொல்லுன்னு நானே போய் சொன்னா என் பொண்ணு என்னைய காரி துப்பி தூக்கல தொங்கிடுவாயா? முட்டாள் மாதிரி வளராத. நமக்கு காரியம் நடக்கணும். என் பையன் உனக்கு மருமகனா வரணும்னா இதை தவிர வேற வழியே இல்ல. ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்றதுல தப்பே இல்ல. ஏங்க இத விடுங்க, இதுக்கு வேற வழி இருந்தா சொல்லுங்க. வைத்தியக்காரத்தனமா பேசாத. கங்காவுக்கும் என் பையனுக்கும் நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு என் பையனை, என் சொந்த பையனையே ரேஷன் அரிசி கடத்தினான்னு சொல்லி போலீஸ்ல மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அனுப்பினவன்னா ஏன் வேலுச்சாமி உன் பொண்ணை பத்தி மட்டுமே யோசிக்கிற? இந்த விஷயத்துல பாதிக்கப்பட போறது என் பையனுடைய பேர் தாயா. நமக்கு காரியம் நடக்கணும். கல்யாணத்தன்னைக்கு உன் பொண்ண நான் சொன்ன மாதிரி பொய் சொல்ல சொல்லு. கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரும் ஒரு பொண்ணை கெடுத்துட்டு இப்ப இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறானே அப்படின்னு கொதிச்சு எழுந்துருவாங்க. அந்த நேரத்துல யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் ஐயாவாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது.
இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என் பையனை உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வெப்ப புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதுங்க. முதல்ல என்ன ஜாமீன்ல எடுக்கிற வழிய பாரு. இப்பவே போறேன். வக்கீல பாக்குறேன். நல்ல வக்கீலா பாரு. வரேன். வணக்கம். வணக்கம் மணியக்காரர், உள்ள போங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. பாப்பா ओम वागर्तादिजुम्मन्तो वागर्त प्रतिवत्रजे जगदपितरो वन्दे पार्वती परमेश्वरम् अगजाननपद्मार्कं गजाननमकर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तमुपास्महे वणकय्या உள்ள போய் உட்காருங்க. வணக்கம் ஐயா. வாங்கம்மா. வாங்கம்மா, வாங்க வாங்க. ஏய், எத்தனை வேலு? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். வாங்கம்மா. படுக்கையா? கங்கா, வாங்கண்ணே. அத்தை மாமாவை உள்ள கூட்டிட்டு போ. வாங்கத்த. वणकय्या வாப்பா, வா வா வா. உள்ள போய் உட்காருங்க. असनिर्वस्वदाज श्री वरदमूर्तजे नमो नमः तत्पुरुषाज विद्महे वक्रतुण्डाय वणकय्या वणकम् வணக்கம். वणकय्या வாங்க வாங்க. ஐயா, ரமாவுக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் கல்யாணம் நடக்க போறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆனா ஒரே ஒரு மனக்குறை. என்னம்மா மனக்குறை? எல்லாம் நல்லபடியா தானே நடந்துகிட்டு இருக்கு. ஐயா, குலசேகர அண்ணன் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குயா. சுப்பு, ஒரு நல்லது நடக்கணும்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும். குலசேகரன் உள்ள இருக்கிறது ஒரு வகையில நல்லது. அவன் வெளியில வந்திருந்தான்னா இந்த கல்யாணம் சண்டை சச்சரவோட தான் நடக்கும். அவன் உள்ள இருக்கும் போதே இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டோம்னா அவன் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இந்த பாரு சுப்பு, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். குலசேகரனை பத்தி அப்புறம் யோசிப்போம்.